இந்த மாதிரி சிவன்லாம் நம்ம நேரில் பார்ப்போம்னே தெரியாது. இந்த சிவனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கே இருக்குதுன்னு. இது வந்து ஹம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் சிவாலயம். இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கால் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். மேலே பாருங்கள் வவ்வால். இது வந்து அண்டர் கிரவுண்ட் சிவாலயம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலே அவ்வளோ வவ்வால்கள் இருக்குது. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு லைட்டு கிடையாது, இருட்டாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹம்பி. நிறையா ஃபோட்டோ இமேஜஸ் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா வாட்ஸ்அப்பெல்லாம். அந்த சிவன் தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ஹம்பியில் இருக்கக்கூடிய சிவன். இது வந்து ஜலத்தில் இருக்கும். ஒரு தாத்தா வந்து வயசானவர் இதை வந்து மேலே ஏறி நின்று ஜலம் விடுற மாதிரியும் சுவாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அந்த சிவாலயம், அந்த சிவன் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வந்து ஓப்பன் நிலையில் இருக்கும். கீழே வந்து பாருங்கள், மேலே வந்து ஓப்பன் நிலையில் இருக்கும். மழை பெஞ்சால் சிவன் மேலே அப்படியே ஜலமானது கொட்டும். உள்ளே சுற்றியுமே ஜலம் இருக்கும். அந்த ஜலத்தில் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா கண்குளிர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிவனை விட்டுட்டு வெளியே வரத்துக்கு மனசே வரமாட்டேங்குது. அவ்வளோ அற்புதமாக்குறாரு நமச்சிவாயன். ஜலத்தில் இருக்கார் ரொம்ப அற்புதமான முறையில். அண்டர் கிரவுண்ட் சிவாலயம். ஆனால் நீங்கள் முன்ன பார்த்தது அண்டர் கிரவுண்ட் இல்லை, இப்போ பார்க்குறது அண்டர் கிரவுண்டு. இந்த வவ்வால் மறுபடியும் தரிசனம் பண்ணுங்கள். இந்த சிவன் பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து விஜயராகவ பேரரசால் உருவாக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பெங்களூர்லேருந்து ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஹம்பிங்கிற இடத்துக்கு போயிட்டீங்களா எல்லா இடமும் நம்ம ஆட்டோ மூலியமாக சுற்றி பார்த்துக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்க ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள், போகிறதுக்கே பயமாக இருக்குது. லைட்டு செல் அடித்து தான் போகணும். ரொம்ப பழைய காலத்து கோயில். விஜயராகவ பேரரசால் உருவாக்கப்பட்ட ஹம்பி நகரம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம மகாபலிபுரம் மாதிரியே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஹம்பி போகிறதுக்கு காலையில் 7 மணிக்கு தான் பஸ்ஸு வரும். 7 மணி 7:30 மணிக்கு தான் வரும். அதனால் பிளான் பண்ணி போகிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்காங்க. ஹம்பியில் இருக்கக்கூடிய சிவாலயம் இது வந்து அண்டர் கிரவுண்ட் சிவன். நீங்கள் பார்க்குறது தரிசனம் பண்ணிக்காங்க எல்லாரும். ஹம்பி விஜயநகர், அதுக்கு பக்கத்தில் தான் அனுமானுடைய பிறந்த இடமானது கிஷ்கிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது இடம். அங்கவும் நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் அந்த இடம். இது பார்த்துட்டு இருக்கிறது தான் சிவாலயம். இதுக்கு தான் இருக்கிறது மகா நரசிம்மர், அதாவது யோக நரசிம்ம சுவாமி. இதை வந்து ஃபுல் வியூஸ் பார்க்குறோம். அடுத்ததாக ஹம்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து போனீங்கன்னா அந்த மாதிரி பெரிய நந்தி, ஒரே கல்லான நந்தி, ஒரே கல்லான சிவன். அந்த காலத்து சிற்பங்கள்லாம் பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஓம் நமக் சிவாயா. இந்த சிவன் தான் நீங்கள் முன்ன பார்த்தது. இந்த ஜலத்தில் இருக்கிற சிவன் தான் நீங்கள் பார்த்தது. ஒரே கல்லான சிவபெருமான். வீடியோ பிடிச்சிருந்தா